அதிமுகவை கேட்க மாட்டாங்க, பாஜகவை கேட்க மாட்டாங்க, திமுகனா கேட்பாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் இந்த அரசு இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்றத கட்சிக்காரர்கள் தங்களது மேலிடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனாலும் இந்த தேர்தலை ஒட்டிய நெருக்கிய நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு, கூடுதல் அக்கறையோடு, கூடுதல் கவன குறைவு இல்லாமல் வேலைகளை செய்யணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்பார்க்கும் கிளம்பும். அப்படி கிளம்புச்சுன்னா அது தேர்தலில் வேற மாதிரி எதிரொலிச்சிடக்கூடாது. அப்படி ஒரு எதிரொலிப்பு மறுபடியும் வந்தால் தமிழ்நாடு தாங்காது. திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. திமுக ஜெயிக்காம வேற கட்சியெல்லாம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு சுத்தமாக நாசமாக போகும். இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் அடித்து வச்ச கூத்தை சரி பண்ணுறதுக்கே இந்த 5 ஆண்டு சரியாக போச்சு. இந்த 10 ஆண்டுகளும் அதிமுக ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ்ன்னு மாற்றி உட்கார்ந்து அடித்த கூத்து ஒரு பக்கம், ஒன்றிய அரசாங்கத்தில் உட்கார்ந்து மோடி அடித்த கூத்து ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து நாட்டை சின்ன பின்னமாக்கி மக்களுக்கு சோத்துக்கே வழி இல்லைன்ற ரேஞ்சுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதெல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு இப்போ தான் ஜிடிபியை வந்து 2 டிஜிட்டுக்கு கொண்டு வந்த ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ மறுபடியும் ஏதாவது சின்ன 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 பிரச்சனைகளால் மக்கள் மனசில் ஏதாவது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும் போது போன்ற விஷயங்கள் நடந்து ஏதாவது குளறுபடியாச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இப்போ இருக்கிற ஆட்சியால் மட்டும்தான் முடியும். அதுவும் முக்கியமாக தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தான் இது முடியும்.